Hi dear 12th standard students. ஸோ இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸோட அஃபீஷியல் ஆன்சர் கீ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி எழுதிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க, எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 ஒன்வேர்டு. ஸோ இந்த 15 ஒன்வேர்ட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரேஸ் மார்க்குமே கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருக்க சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துக்குவோம். ஸோ எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ளூ ஆர் பிளாக் பெல்லில் மட்டும் தான் எழுதியிருக்கணும். அதே போல் ஆப்ஷன், அதாவது ஒன் வேர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே சேர்த்து எழுதியிருக்கணும். நீங்களாக வந்து ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் கொஸ்டின் ஆன்சரில். பட் வந்து கான்செப்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே போல் ஃபார்முலா எழுதாமல் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும். அதே போல் கிராஃபில் வந்து கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்கணும். இந்த 5 பாயிண்ட் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன் வேர்டு 15 ஒன் வேர்டு இருக்குது. அந்த 15 ஒன் வேர்டுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. டைப் ஏ டைப் பி ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மார்க் பார்ப்போம். ஸோ 2 மார்க்கில் 16th கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளியில் மின்புலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. அது எழுதாமல் ஒரு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இங்கிலீஷில் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி எழுதினீங்கன்னா 2 மார்க்கு. எழுதாமல் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அல்லது அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் கிடைக்கும். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். அதில் வந்து 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மெத்தட் எழுதினீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு மெத்தட் இல்லை 2 மெத்தட்ஸ் எழுதினீங்கன்னா 1 மார்க் இல்லை 1.5 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 19 பாருங்கள், மைக்ரோ அலைகளின் பயன்கள். ஸோ 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்டில் ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதினா போதும், உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து 20 பாருங்கள், கால்குலேஷன் P = 1/T. சரி, P = 1/F கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆஃப் மார்க்கு. அடுத்து P = 1/1.5, அதுக்கு ஆஃப் மார்க்கு. தென் பியோட வேல்யூ 0.67D எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. அடுத்து 21 பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. அது இல்லாமல் பருப்பொருள் துகள்களுடன் தொடர்புடைய அலைகள் அது மட்டும் எழுதினா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். இங்கிலீஷில் வந்து வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் இது மட்டும் எழுதினா 1 மார்க் கிடைக்கும். அடுத்து 22 பாருங்கள், கேத்தோடு கதிர்களின் பண்புகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதினா போதும், 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 23 ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து 24 கம்பல்சரி கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ sin θ = n λ அதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. லாஸ்ட்டில் n = 10 அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஆஃப் மார்க்கு. மேலே எண்ணுக்கு வந்து அந்த θ 90 டிகிரி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு ஆஃப் மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. அடுத்து 3 மார்க்கு. 25வது கொஸ்டின் பாருங்கள், மின் தேக்கிகளின் பயன்பாடுகள் ஏதேனும் 3 கேட்டிருக்காங்க. இதில் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதின போதும் 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 26 பாருங்கள். 26ல் வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆன்சருக்கு வந்து 1 மார்க்கு. இந்த கால்குலேஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 27 பாருங்கள். 27ல் மின்னோட்ட உணர்திறன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதினா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அது 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க் 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 3 மார்க்கு. இல்லாமல் நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து 28வது பாருங்கள். ஸோ 28ல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றில் திறன் என்பது அது எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் மார்க் கிடைக்கும். அதுக்கடுத்து அந்த கன நிறத்திறன் P = V எழுதினீங்கன்னா ஒரு ஆஃப் மார்க்கு. அந்த கால்குலேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 29 பாருங்கள், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 1 மார்க்கு. மித்த அந்த கால்குலேஷனுக்குலாம் வந்து ஆஃப் மார்க் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து 30 பாருங்கள். 30 வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன். ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும், 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 31க்கு அந்த ஃபார்முலா எழுதினா 1 மார்க்கு. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 32 மின் சுற்று குறியீடு. அந்த டயக்ராம் போட்டிங்கன்னா ஆஃப் மார்க்கு. அதை பற்றி எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அண்ட் தென் அந்த டேபிள் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து 1 மார்க்கு. லாஸ்ட்டில் பூலியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா y = a.b கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு ஆஃப் மார்க்கு. ஸோ டோட்டலாக 3 மார்க்கு. அடுத்து 33 பாருங்கள். 33ல் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுபடி நீங்கள் எழுதிங்கன்னா போதும். ஸோ இதுக்கு வந்து 6ன்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். ரெண்டில் எது எழுதினா போதும் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். அடுத்து பகுதி 4 5 மார்க்கு. ஸோ 5 மார்க் 34 பாருங்கள். உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அப்புறம் இந்த கால்குலேஷன் எழுதினீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எழுதிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து 34ல் பி பாருங்கள்.
டெஃபினேஷன் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து அதை பற்றி எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. அதோட மெரிட்ஸ் வந்து 2 மார்க்கு, டிமெரிட்ஸுக்கு 2 மார்க்கு. ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் எழுதுனா போதுமானது. அடுத்து 35ல் ஏ பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமுக்கு 1 மார்க்கு, அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, அந்த 3 ஈக்குவேஷனுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 35ல் பி பார்த்தீங்கன்னா ஒளிமின் விளைவுத்திறன் கேட்டிருக்காங்க. ஸோ 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் 5 பாயிண்ட் எழுதினீங்க, உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிடும். அடுத்து 36ல் ஏ பாருங்கள், மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். ஸோ 36ல் ஏ, ஸோ இதுக்கு வந்து 5 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஈக்குவேஷன் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிடும். அடுத்து 36ல் பி பாருங்கள், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராமுக்கு வந்து 1 மார்க்கு, அப்புறம் இந்த கால்குலேஷனுக்கு ஒவ்வொன்றுக்கு 1 மார்க், அரை மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 37ல் ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தத்துவம் பிரின்சிபல் எழுதுகிறோம், அதுக்கு வந்து 1 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் வந்து 1 மார்க்கு, அந்த ஈக்குவேஷனுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து 37ல் பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலரைசர்னா எழுதுனா அதுக்கு வந்து 1 மார்க்கு, அடுத்து அனலைசருக்கு 1 மார்க்கு, அந்த யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ்க்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் இங்கே எழுதுனா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து 3 மார்க்கு. அடுத்து 38ல் ஏ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அணுக்கருவின் பிணைப்பாற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து 1 மார்க்கு, அந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு, அப்புறம் பிணைப்பாற்றல் பற்றி எழுதும்பொழுது அந்த கால்குலேஷனோட சேர்த்து எழுதுங்கன்னா அதுக்கு வந்து 3 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 38ல் பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் டு த கரண்ட் பை த சீரிஸ் ஆல்சரி சர்க்யூட் இஸ் கால்டு. இம்படன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை பற்றி எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, அந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இம்படன்ஸ் அந்த கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து 1.5 மார்க்கு. கீழே லாஸ்ட் ஆன்சர் 53.1 லாஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5 மார்க்கு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஃபிசிக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் எத்தனை மார்க் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீயோட பார்ப்போம்.